வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மகாலட்சுமி விலாக் சேனல். இன்று நம் வீட்டில் மிக முக்கியமான இடமான கிச்சனை பற்றி ஒரு அழகான ஆன்மீகமான மனதை மகிழ்விக்கும் வீடியோவை பார்க்க போகிறோம். நம் வீட்டில் கிச்சன் என்பது வெறும் சமைக்கும் இடம் மட்டும் இல்லை, அது அன்னபூர்ணி அம்மனின் அருள் நிறைந்த இடம். வீட்டில் சமைக்கும் ஒவ்வொரு உணவும் குடும்பத்தின் ஆரோக்கியம், சந்தோஷம், வளம் ஆகியவற்றை நேரடியாக தொடர்பு கொண்டது. நம் வீட்டில் கிச்சன் என்பது சின்ன இடம்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் எல்லோரும் சாப்பிடும் உணவு தயாராகும் இடம் இதுதான். அதனால் தான் நம் முன்னோர்கள் சமையலறை சுத்தமாக இருந்தா வீடு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுப்பை சுத்தம் செய்வதால் சமையல் செய்யும் மனசுக்கு உற்சாகம் வரும். எண்ணெய் கரை தூசி சேராமல் இருக்கும். சமையலறை எப்போதும் அழகாக இருக்கும். சுத்தமான இடத்தில் சமைக்கும் உணவு ஆரோக்கியத்திற்கும் நல்லது. வீட்டில் ஒழுக்கமும் அமைதியும் நிலைத்திருக்கும். சுத்தமான அடுப்பை பார்த்தாலே மனதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு சமைக்கப்படும் உணவிற்கு ஒரு தனி சுவை இருக்கும். அடுப்பு சுத்தம் இருந்தால் அந்த வீட்டில் அன்னபூர்ணி அம்மன் அருள் நிறைந்து இருக்கும். அந்த வார்த்தைகள் அன்று என் அம்மா எப்போதும் சொல்லும் ஒரு புனிதமான வாக்கியம். சிறு வயதில் அது எனக்கு சாதாரணமாக தோன்றியது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மாறிய பிறகு அந்த வார்த்தையின் ஆழமும் அர்த்தமும் எனக்கு முழுமையாக புரிகின்றது. வாங்க அப்படியே என்ன கோலம் போடலாம் சொல்லிட்டு என்னோடய கோல நோட்டை எடுத்து நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மயில்னு சொல்லலாம், இல்லை குருவின்னு சொல்லலாம், ஒரு கோலம் வரைஞ்சி வச்சுருந்தேன். சரி, இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கே, சரி நம்ம இன்றைக்கி இந்த கோலம் போட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். இந்த கோலம் தான் நம்ம வரைய போகிறோம், சரிங்களா? அரிசி மாவால் கோலம் போட்டால் வீட்டில் தூய்மையையும் ஒழுக்கமும் நிலைக்கும். மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கோலம் போடும்போது மனம் ஒரே இடத்தில் கவனம் செலுத்துவதால் மன அழுத்தம் குறையும். வீட்டுக்கு வரும் அனைவருக்கும் நல்ல வரவேற்பு உணர்வு கிடைக்கும். சமையலறை இன்னும் அழகாகவும் புனிதமாகவும் தெரியும். அரிசி என்பது அன்னத்தை குறிக்கும். அதனால் அரிசி மாவால் கோலம் போடுவது அன்னபூர்ணி அம்மனை நினைத்து உணவு வளம் பெருக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செய்யப்படும் ஒரு வழக்கம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். கருப்பு அடுப்பின் மேல் வெள்ளை அரிசி மாவால் கோலம் போடுவதால் அந்த அடுப்பு பளிச்சென்று அழகாகவும் தெரியும். நம்ம வீட்டு கிச்சன் என்பது சின்ன இடத்துல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் எல்லோருக்கும் சாப்பிடும் உணவு தயாராகும் இடம் இதுதான். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் சமையலறை சுத்தமாக இருந்தா வீடு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே அரிசி மாவால் இது கொக்குன்னு சொல்லலாம், இல்லை மயிலுன்னு சொல்லலாம், இல்லை குருவின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேரை நீங்களே வச்சுக்கோங்க, சரிங்களா நண்பர்களே? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பறவைன்னு சொல்லலாம். ஒரு பறவை வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக வரைஞ்சிட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில, திடீர்னு எனக்கு பறவை வரையணும்னு அந்த கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சா. நமக்கெலாம் இந்த மயில் அதெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே டிராயிங்லாம் வரைஞ்சிருவேன். இருந்தாலும் இந்த அரிசி மாவில் நம்ம வரையும் போது கொஞ்சம் கைகள் நடுக்கம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடுக்கமாக ஒரு பதட்டமாக வரைகிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. என்னப்பா இவ்வளோ நண்பர்கள் பார்க்குறீங்க வீடியோஸ், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாவது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ, என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சரிங்களா. அப்படியே வந்து கோலம் போட்டால் பார்டர் இல்லாமல் கோலமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு பார்டர் வந்து போட்டாச்சு சரிங்களா. அப்புறம் வந்து மகாலட்சுமி விலாக் சேனலில் மகாலட்சுமி இல்லாமல் கோலம் வீடியோவா விலாகா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து நானும் வந்து வீடியோவில் கொஞ்சம் வந்து தெரிகிற மாதிரி கொஞ்சம் வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நான் கோலம் அப்படியே போட்டுட்ருக்கேன் சரிங்களா. எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு வரிகள் வந்து எப்பவுமே இருந்தால் அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் தரும், ஒரு நம்பிக்கை தரும். அதனால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த சைடு இந்த சைடு போகும்போது அப்படியே என்னோடய அடுப்பு பார்க்கும்போது நமக்கு நல்லதே நடக்கும், சரி சரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே வந்து நல்ல வார்த்தைகள் வந்து சொல்லி 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 நம்மளே வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்ம மனசு வந்து டல்லாக இருக்கும் போது இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் வந்து எழுதி வச்சு அதை நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கங்கே இப்படி எழுதி வைப்பேன் நானே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் மஞ்சள் குங்குமம் வந்து மங்களத்தின் அடையாளம். அதனால் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைங்க சரிங்களா. அப்புறம் வந்து பூக்கள் கண்டிப்பாக போடுங்க சரிங்களா. அடுப்பில் மேல் பூக்களின் இதழ்கள் தூவுவது நம்ம வீட்டுக்கு கிச்சனை அழகாகவும் புனிதமாகவும் மாற்றும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியது இடமாகவும் மாற்றும். ஒரு அழகான பழக்கம். கிச்சன் மிகவும் அழகாகவும் பளிச்சென்று இருக்கவும் செய்யும். மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். நல்ல வாசனை பரவி கிச்சன் புத்துணர்ச்சி தரும் இடமாக மாறும். சமையல் செய்யும்போது உற்சாகம் அதிகரிக்கும். வீட்டில் திருவிழா மாதிரியான அழகான உணர்வு உருவாகும். நம் முன்னோர்கள் பூக்களை மங்களத்தின் அடையாளம் என்று கருதினார்கள். அதனால் பூக்களை வைத்து அலங்கரிப்பது வீட்டில் நல்ல எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகின்றது. எனக்கு எப்பயுமே வந்து என்னோட வந்து அடுப்பு வந்து இந்த மாதிரி நான் வந்து மங்களமாக வச்சுட்டே தான் இருப்பேன் சரிங்களா. அது ஒரு நல்ல ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி தரும், ஒரு மங்களம் தரும். பாருங்களேன் அடுப்பு எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு. அந்த அன்னலட்சுமி வந்து நம்மளுடைய அடுப்பில் தான் வந்து கண்டிப்பாக குடியிருப்பாங்க சரிங்களா. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து அடுப்பை வந்து மங்களகரமாக வச்சுக்கணும். பாருங்களேன் இன்றைய கோலம் வீடியோ விலாகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி இங்கே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.